guys, welcome back to my channel. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு வீடியோ எடுக்கிற டைம் கிடைக்கல. அதனால தான் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா பஜாஜ் BS6 சிஎன்ஜி வண்டி சிஎன்ஜியில் ஸ்டார்ட் ஆகலன்னாங்க. $37,000 ஓடி இருக்கு. 37 ஓடி இருக்கு. சிஎன்ஜியில் ஸ்டார்ட் ஆகல. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது என்ன பண்ணணும்னா வாங்க சொல்கிறேன். பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரே செல்ஃப் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஜின் பேக் சைட் டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக் சைடு டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் கேஸ் சப்ளை பண்ணுறது இன்ஜெக்டர். இது வந்து பிளாக் ஆகிட்டுச்சுனாலும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கேஸில் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது வந்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகிடும். எப்படி க்ளீன் பண்ணி போடுறதுன்னு பார்க்கலாம். மொபைல் எடுக்கணும்னா மொபைல் இங்கே எடுக்கலே இங்கே எடுக்கணும். ஸோ இது இன்ஜெக்டருக்கு வர ஒயரு. இது டிஸ்கனெக்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்க்குறோம் 2 கிளிப்பு இருக்கும். இந்த இடத்துல ஒரு கிளிப்பு போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த இன்ஜெக்டருக்கு கிளிப்பு இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணலாம். டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, அப்படி வந்துடும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கிளிப்பு இருக்கு இல்லையா, இது டிஸ்கனெக்ட் பண்ணணும் இருக்கும். இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணும்போது கேஸ் கொஞ்சம் பைப்பில் இருந்து வெளியே வரும், சவுண்ட் வரும். எதுவும் நீங்கள் டென்ஷன் எடுத்து தேவையில்லை. ஒன்றும் பைப் வர மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதுதான் இன்ஜெக்டர் பாருங்கள். இதுதான் கேஸ் சப்ளை பண்ணுறது இன்ஜெக்டர். ஸோ சப்போஸ் இது போயிடுச்சுன்னா நான் எவ்வளோ தூரம் ஆகுது, ப்ரைஸு 3,300 ஆகுது. சரி, நான் எப்படி க்ளீன் பண்ணோன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பெட்ரோல் வேணுமா இருக்குது. ஸோ பெட்ரோல் நம்ம வண்டியிலேருந்து எடுத்துக்கலாம். இங்கே காட்டுங்க. इंजन सप्लाई இல்லை गाड़ी जाके பெட்ரோல் வண்டியிலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம பெட்ரோல் எப்படி எடுக்கணும்னா இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இது கீழே ப்ரெஸ் பண்ணணும், மேலே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பைப் வெளியே வந்துடும். பைப் இந்த மாதிரி வெளியே வந்துடும். ಸರಿ ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ಫೋನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಬರ್ತೀನಿ. பெட்ரோல் ஸ்விட்ச் ஆன் ಮಾಡಿಬಿಟ್ಟು கீ ஆன் ಮಾಡಿ. பெட்ரோல் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு கீ ஆன் பண்ணனா பெட்ரோல் அந்த இங்கேருந்து வரும் பாருங்கள். ஆஃப் பண்ணுங்க. இப்போ நம்ம பெட்ரோல் வண்டியிலேருந்து எடுத்தாச்சு. நம்ம க்ளீன் பண்ணுறது பெட்ரோல் கிடச்சிருச்சு. ஓகே, எப்படி க்ளீன் பண்ணலாம் பேசுகிறேன். எப்படி க்ளீன் பண்ணணும் பாருங்கள். பெட்ரோல் இதில் போட்டுக்கோங்க. இந்த சைடில் போட்டிங்களா, அப்படியே இந்த இடத்துல பிடிச்சிக்கின்னு இந்த சைடில் பெட்ரோல் போடுங்க. ரெண்டு சைட்லையும் பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக நல்லா ஷேக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. இது இங்கே ஏர் அடிச்சியும் போடலாம். சப்போஸ் ஏர் இல்லாத டைமில் இப்படி பண்ணலாம். இது எமர்ஜென்சிக்கு சொல்லித்தரது தான். ஏர் இருக்கும்போது அடிச்சிங்கன்னா அப்போ இன்னும் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், க்ளீனிங் ஆச்சு. இது எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணிங்க, இந்த சைடில் பைப் போட்டுக்கோங்க. கிளாம்ப் இருக்கு இல்லையா, கிளாம்ப்பு இந்த சைடில் இந்த பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த சைடில் வந்து இன்ஜினில் ஃபிட்டிங் ஆகும். பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இன்ஜினில் இங்கே ஃபிட்டிங் ஆகுது. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இதான் இன்ஜெக்டரோட சென்சாரோட ஒயரு. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். கனெக்ட் பண்ணலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகாது.
கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பெட்ரோல் பைப் கழட்டணும் இல்லைங்களா, இதுவும் அப்படியே லாக் போட்டுருங்க. இது பிடிச்சிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா லாக் ஆகிடும் பெட்ரோல் பைப். ஓகேங்களா? இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வண்டி பெட்ரோல் இருக்குது. ஓகேங்களா? கேஸுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். கேஸுக்கு வண்டி சேஞ்ச் ஆச்சு. நியூட்ரல் பண்ணிக்கின்னு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ். ஒரே செல்ஃப் தான் அடித்தா வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. இவ்வளோ தான் கம்ப்ளைண்ட்டு. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? தேங்க்யூ.